ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆஸ் யூசுவலா வந்து வீக்லி அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீக் வந்து என்ன நடந்தது? ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? மார்க்கெட்ல அடுத்த பாசிபிலிட்டிஸ் என்ன? ஸோ அதுக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீக்ல நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல தான் வந்து அந்த பிஓஎஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கிற ஐடிஎம் மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. எடுத்துட்டு மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி ஒரு ஒரு சின்ன டிபி கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் அகைன் இதை வந்து மேலேருந்து எடுத்திருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஜினியரிங் லிக்விடிட்டியே அந்த லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டியை தான் நம்ம பார்த்தோம். இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி க்ளோஸ் வச்ச காரணத்தால நம்ம இந்த இடத்துல செல்லுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ மார்க்கெட் வந்து 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ மார்க்கெட் சார்ஜுமே கொடுத்துருக்கு. ஆனால் வந்து மார்க்கெட் வந்து டேப் பண்ண ஏரியா வந்து மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பிஓஐ ஓகேங்களா. 4 ஹவரில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பிஓஐ மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஐடிஎம் வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பிஓஐயை டேப் பண்ண காரணத்தால மார்க்கெட் மேபி இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா நடந்துச்சு அப்படின்னா என்ட்ரி டைப் 1 யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து செல் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோட ஐடியாவாக இருக்குது. ஸோ வந்து இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் மேபி ஏதாவது ஒரு பையிங் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து பை ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப் ட்ரெண்டு. ஸோ அப் ட்ரெண்ட் இருக்கும்போது இது ஐடியம் தானே ப்ரோ, இதை ஏன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து அது வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ரீசன் என்னன்னா வெரி சிம்பிள் தான். டேல வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கு கரெக்டாக. ஸோ டேல வந்து மார்க்கெட் வந்து ப்ராப்பராக ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிற காரணத்தால நம்ம என்ன பண்றோம்னா இங்கிருந்து செல் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகேங்களா. ஒன்ஸ் மார்க்கெட் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா பை ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ அதுல எந்த விதமான டவுட்டுமே நம்மளுக்கு கிடையாது. மார்க்கெட் இங்கேருந்து வரும்போது ஓகேங்களா. ஸோ எப்படி ப்ரோ இது வந்து பையா எப்படி நீங்க வந்து பாக்குறீங்கன்னும் போது நம்ம வந்து அதுக்கும் ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம். இங்க பிஓஎஸ் நடந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து நடக்கிற பிஓஎஸ் தான் நடக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ மார்க்கெட் அல்டிமேட்டா இந்த லோக்கு தான் டிராவல் பண்ண போகுது அப்படின்றது நம்மளோட கெஸ்ஸிங்காகவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து மார்க்கெட் இதுக்குள்ள எப்படி டிராவல் பண்ணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட பட் ஆனால் மேஜரா டே டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுது, அதாவது 4 ஹவர் வந்து அப் ட்ரெண்டா தான் இருக்கு. பட் ஆனால் மார்க்கெட் போய் ஸ்வீப் பண்ணது டேவோட இன்ஜினியரிங் லிக்விடிட்டின்ற ஒரே ஒரு காரணத்தால நான் இந்த இடத்துல நீங்க வந்து டேலேயே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராப்பரா வந்து மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீப் வச்சு மார்க்கெட் கீழேயே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ்சிஓபி வந்து இங்க ஃபார்ம் ஆயிருச்சு. ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிற பட்சத்துல இப்போ மார்க்கெட்ல பை நடக்குமான்னு கேட்டா பை நடக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி. செல்லு தான் நடக்கும் கரெக்டா. இப்ப செல்லு தான் நடக்கும் போது ஸோ எப்படி செல் நடக்கும் அப்படின்ற விஷயத்த தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணுமே தவிர்த்து ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 4 ஹவர்ல போய் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னா இதை டன் பண்ணணும். ஸோ டன் பண்ணும்போது மார்க்கெட் 4 ஹவர்ல இது வந்து ஐடியமா இருக்காது. இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறி ஓகேங்களா. ஸோ வந்து சிஹெச் ஸோ இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா 4 ஹவர்ல மாறிடும். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறினதுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம செல் பண்ணிடலாமா ப்ரோன்னு கேட்டா மார்க்கெட் இது வந்து இந்த கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இது ஐடியமா ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஐடியமா இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் பிஓஐல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இம்பேலன்ஸ் பிளஸ் ஓபி இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்க செல் பண்ணலாம். ஸோ இந்த செல் பண்றதுக்கான டார்கெட் எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா இருக்கிற லிக்விடிட்டிஸை டார்கெட் பண்ணுங்க. அது பெட்டரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ ரீசெண்டா இருக்கிற லிக்விடிட்டி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 லோ வந்து ரீசெண்டான லிக்விடிட்டியா நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ நம்ம இந்த லோவை வந்து டார்கெட் வந்து பண்ண முடியும் மேல இருந்து செல் பண்ணும்போது. ஓகேவா. ஸோ வந்து இதுதான் வந்து இது யூரோ யூஎஸ்டிக்கான சினாரியோவா எனக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏயுடி யூஎஸ்டி. ஏயுடி யூஎஸ்டியை நம்ம ஆல்ரெடி வந்து 4 ஹவர்ல வந்து தெளிவாக பார்த்துருந்தோம் கரெக்டுங்களா. ஸோ மார்க்கெட் இந்த ஐடியம் எடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் நான். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஐடியம் வந்து எடுத்திருக்கு. ஸோ ஐடியம் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல எங்கேயுமே பிஓஐ கிடையாது. ஸோ இருக்கிற கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கிற பிஓஐ. ஆனால் மார்க்கெட் இப்போ வரைக்கும் இங்கே எஸ்சிஓபி கொடுக்கல. எஸ்சிஓபி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பையிங் வந்து ட்ரை பண்ணலாம் ஏயுடி யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டியில் ஆல்ரெடி வந்து 4 ஹவர் வந்து சார்ஜ் அப்சைட் கொடுத்துருச்சு. 4 ஹவர்ல ஐடியம் எங்க இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஹவரோட ஐடியம் இங்கே தான் இருக்கு. ஸோ ஒன் செகண்ட் இது வந்து ஆரோட ஐடியம். ஸோ 4 ஹவரோட ஐடியம் கிடைச்சதால நம்மளுக்கு வந்து 4 ஹவரோட ஹையுமே கன்ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல.
ஸோ ஆரோட பிஓஎஸ் ஓகேங்களா. 4 ஹவரோட பிஓஎஸ் இங்கே நடந்த காரணத்தால நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் பார்க்கும்போது இதை பிளாக்கை மார்க் பண்ணியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அகெயின் ஏன் இந்த தப்பை பண்ணுறீங்கன்றது எனக்கு புரியல. ஸோ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கே கிரியேட் பண்ணலை, அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்க. அதுதான் ரொம்ப வந்து கஷ்டம். ஏன்னா இந்த கேண்டிலுக்குள்ளே தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இந்த இடத்துல பவர் வந்து இல்லை ஓகேங்களா. ஸோ பவர் இல்லாத காரணத்தால் மார்க்கெட் ஐடிஎம்க்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ க்ளோஸ் வச்ச காரணத்தால் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ கிளியராக தெரியுது. இந்த ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கிற ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்இஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்டர் பிளாக், இது எஃப்இஜி ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் எடுத்துட்டு மார்க்கெட் இந்த இடத்த டேப் பண்ணும்போது நீங்கள் பை பண்ணலாம். அப்போ என்ன ப்ரோ பை பண்ணலான்றீங்க, எவ்வளோ தூரம் இருக்குது உங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருந்தது. இந்த ஐடியம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 15 மினிட்ஸில் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இங்கே ஷிஃப்ட் ஆனது உங்களால் பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங் வந்து பிளான் பண்ணுங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. நான் வந்து இதை வந்து டெப்த்தாக நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து இது கால்ஸ் மாதிரி ஆயிரும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே தான் நான் இந்த விஷயத்த வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக வந்து உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன் ஓகேங்களா. அந்த விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வந்து ஏன் இந்த இடத்துக்கு பேச மாட்டேன்னா, இது ஒரு கால்ஸ் மாதிரி ஆயிடுது ஓகேங்களா. ஸோ இதை நான் சொன்னேன்னா நீங்கள் அடுத்தது வந்து இதில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க புரியுதுங்களா. ஸோ வந்து உங்களோட நாலேஜ் வந்து கெயின் ஆகாது. ஸோ அதுக்காக நான் சொல்ல விரும்பலை. ஸோ கண்டிப்பாக வந்து அதில் ட்ரேட்ஸ் பிடிக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிறது டிசிஷனல் பிஓஐ. ஸோ இந்த பிஓஐயை டேப் பண்ணி மார்க்கெட்டிங் பை ஆகலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமில் வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்குது. நல்லா யோசிச்சுக்குங்க. லாஸ்ட் பையிங் மூமெண்டம் தான் ஆர்டர் ஃப்ளோ. ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். இந்த ஆர்டர் ஃப்ளோவில் ப்ரோ எப்படி ப்ரோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கிற லாஸ்ட் எஃப்இஜி ப்ளஸ் ஆர்டர் பிளாக்கை நீங்கள் இங்கே எடுக்கலாம். ஏன்னா இங்கே எஃப்இஜி ஆர்டர் பிளாக் இருக்கு. அப்போ இதுவும் ப்ரோ இதுவும் எடுக்கலாம் புரியுதுங்களா. எஃப்இஜி ப்ளஸ் ஆர்டர் பிளாக்கை நீங்கள் எடுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற லாஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ இது மைனர் ஆர்டர் ஃப்ளோ. இதுக்குள்ள இருக்கிற மைனர் ஆர்டர் ஃப்ளோ, மைனர் ஆர்டர் ஃப்ளோக்குள்ள இருக்கிற ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்இஜி இருந்ததுன்னா இப்போ மார்க்கெட் வரும்ல ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜிபிபியூஎஸ்டியில் பெட்டரான ரிசல்ட்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு. ஸோ கோல்டை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த ஏரியாவை டேப் பண்ணிச்சு, மேலே ஏறிச்சு. இந்த இடத்துல போன வாரம் நம்ம வந்து பேசியிருந்தோம் ஐடிஎம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டிங் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக இருந்த ஒரு ஐடிஎம் எடுக்காமலே மார்க்கெட் மேலே மூவ் ஆன் பண்ணிடுச்சு. இங்கே ஒரு ஐடிஎம் கிரியேட் ஆச்சு, இதை எடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ எடுக்கல. ஏன்னா இன்டர்னலாக இது வந்து அப் ட்ரெண்டாக தான் போயிட்டு இருக்கு. 15 மினிட்ஸில் உங்களுக்கு தெரியும் ஓகேங்க. ஸோ ஹை வச்சுட்டு அகைன் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக லோ இருக்கிற லோவை எடுத்துட்டு அகைன் ஹை வச்சது. இந்த இடத்துல ஸ்விங்கே நடக்கலை. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விங் நடந்திருக்கு. இது ப்ராப்பரான புல் பேக்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் கரெக்டுங்களா. ஸோ இப்போ கோல்டில் வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிஎம் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் எஸ்சிஓபி கேண்டில் பேஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ, அதாவது இங்கே இருக்கிற ஆர்டர் ஃப்ளோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோவில் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்இஜி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி இந்த ஏரியாவில் வந்து இருக்கு. பட் ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரு கேண்டில் குள்ளேயே தான் இது எல்லாமே நடந்திருக்குன்ற காரணத்தால நம்ம இங்கே இருக்கிற எஃப்இஜி ப்ளஸ் ஆர்டர் பிளாக்கை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த எஃப்இஜி ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க்கெட் வந்து டேப் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து பை பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கிற காரணத்தால கொஞ்சம் இது டவுட்டாக இருக்கும். மேபி பெரிய டார்கெட்டுக்கு இங்கேருந்து வெயிட் பண்ணாதீங்க. ஸோ ரீசெண்டாக இருக்கிற லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிச்சுனாலே நீங்கள் வந்து டார்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பையிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ தான். ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கிற எஃப்இஜி ப்ளஸ் ஆர்டர் பிளாக்கை நீங்கள் இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த 2 ஏரியாஸில் நீங்கள் இந்த இடத்துல பையிங் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஏரியா வந்து ப்ராப்பரான ஒரு பையிங் ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்து ரிஸ்க் எடுக்கலாம். பட் ஆனால் ரிவர்சல் கிடைச்சதுக்கப்புறம் ரிஸ்க் எடுங்க. ஸோ என்ட்ரி டைப் 1 ஆர் என்ட்ரி டைப் 2ல இதில் வந்து ட்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து வீக்லி அனலைசஸோட ஃபோர்காஸ்டிங்கை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.